ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இதாரு சுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டோட தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா, சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்துருக்கிறேன், தக்காளி மீடியம் சைஸ் 2, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, ஸ்டார் அன்னாசி 1, கடுகு உளுந்து 1 டீஸ்பூன், பட்டை 2, புளி கரைசல் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு, தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தேங்காய் அரைச்ச பேஸ்ட் 1 டீஸ்பூன், சுத்தம் செய்யப்பட்ட ஆட்டு தலை 1. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ கிட்ட இருக்குது. இப்போ நம்ம ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சீரகம், சோம்பு, வெங்காயம், அப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இது ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கடுகு உளுந்து 2யும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரும்போது நம்ம இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்க்க போகிறோம். இந்த தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்க்குறோம். இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டோட தலை பீசஸை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி பேஸ்ட் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா இந்த தலைக்கறியோட உங்களுக்கு நல்லா பரட்டுனாப்பில் இது வதங்கணும். இப்போது நம்ம குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் இங்கே நான் சேர்க்குறேன். இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்கும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையிலையும் குழம்பு மிளகாத்தூள் வாங்கிக்கலாம், இல்லைனா ஒரு சிலர் வீட்டிலையே வச்சுருப்பாங்க. அதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போகும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம குழம்ப இப்போ கலக்கி வச்சாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இந்த கறி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் குழம்பு.
இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 6லேருந்து 8 விசில் வந்து விடுங்க. இப்போ நமக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை குழம்ப வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஹையில் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது சுவையான சூப்பரான தலக்கறி குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல சூடான இட்லி, தோசை, சாதம், ஊத்தாப்பம் இந்த மாதிரி எது கூட சாப்பிட்டாலும் நல்லா ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது அறுசுவைகளின் சங்கமம்.